குமரன் வந்து இந்த மாதிரி வந்து விளையாட்டில் தோத்துட்டாருன்னு சொல்லிட்டு கங்கா வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. குமரன் வந்து போய் போய் பேசுகிறாரு. ஆனால் கங்கா வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாங்க. உடனே வந்து ஏன் கங்கா இப்படி பண்ணுற, நான் வேணும்னே வீட்டில் ஏதோ வந்து என்னால் முடியல, அந்த டைமில் ரொம்ப டயர்டாக இருந்தது, வெயிலாக இருந்தது இல்லை, அதனால தான். ஏன் மற்றவங்களுக்கு மட்டும் வெயிலாக இல்லையா, உங்களுக்கு மட்டும் தான் இருக்குதா, இப்படி பண்ணி கொஞ்சம் தூரம் தானே, இன்னும் கொஞ்சம் தூரம் சுமந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லைல்ல, எப்போ பார்த்தாலும் கங்கா உனக்காக இது செய்வேன் அது செய்வேன்னு சொல்லுவீங்க, கொஞ்ச நேரம் தூக்கி வந்தது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, எல்லாம் முன்னாடியும் தோற்று அவமானப்பட்டமே, நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருந்தோம் தெரியுமா, நம்ம தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கணும், அட்லீஸ்ட் செகண்ட் ப்ரைஸாவது வாங்கினோமா, அது கூட வாங்கலை. அந்த காவேரியும் அந்த விஜயும் வாங்கினாங்க. விஜய் வந்து எப்படி எஃபர்ட் போட்டார் பார்த்திக்கல, காவேரி எப்படி தூக்கிட்டு வந்தார். ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணலை, நாங்கள் இவ்வளோ சொல்லி என்ன பிரயோஜனம், உங்களுக்கு அவ்வளோ படித்து சொன்னேன், ஆனால் லாஸ்ட் மினிட்ல விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கங்க, நான் வேணும்னு செய்யலை, ஏதோ அந்த டைமில் வந்து பிடி வந்து நகர்ந்துச்சு, என்னால் முடியாமல் தானே பண்ணேன், ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறவங்கங்கா அப்படின்னு. இங்கே பாருங்கள், என் மூஞ்சிலே முடிக்காதீங்க, நான் செம்ம கடுப்பாக இருக்கேன், இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து காவேரி வந்து பார்த்துடுறாங்க. காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க, என்னது இது, மாமா கிட்ட இப்படி நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்டே நேராக காவேரி போகிறாங்க. குமரன் கிட்டே, இங்கே பாருங்க மாமா, ஏன் வந்து ஒரு மாதிரி இருக்கேன், இல்லை அது வந்து எனக்கு தெரியும் மாமா, அக்கா திட்டினா அதனால தானே, உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை மாமா, அக்காவுக்கு ஏன் இது புரியவே மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் சரியாயிடும். இல்லைப்பா, அது வந்து நான் பண்ணதான்ப்பா தப்பு, நான் கொஞ்சம் வந்து விடாமல் இருந்திருக்கணும், பாவம் அவள் எவ்வளோ ஆசையோடு இருந்தால் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே பாருங்க மாமா, உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, விளையாட்டுனா வெற்றி தோல்வி சகஜம், அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அக்கான்னு தான் தெரியல, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து காவேரி ஒரே யோசனையாக இருக்காங்க, என்ன பண்ணுறது, அக்கா வந்து கோவமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த டைமில் விஜய் வராரு. விஜய் வந்து காவேரி கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு, என்ன விஷயங்க அப்படின்னு காசு கொடுக்குறாரு, 1,00,000 ரூபா. எதுக்குங்க இந்த காசு என்கிட்ட கொடுக்குறீங்க, இல்லை இந்த வாட்டி போட்டில் ஜெயிச்சோம்ல அந்த காசு தான், இது உனக்கு தான் சேரணும். இல்லைங்க அதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்களும் தானே வந்து பண்ணீங்க, நீங்கள் தான் உண்மையிலே பண்ணீங்க, உங்களுக்கு தாங்க அந்த காசு சேரணும் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு கொடுக்குறாரு. உடனே காவேரிக்கு அப்படியே அழுக அப்படியே பிச்சுட்டு வருது, அவங்களால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு நம்ம வந்து விஜய். அதுக்கப்புறம் விஜய் வந்து அப்படியே தட்டி கொடுக்குறாரு காவேரியை. அடுத்து வந்து இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, நேராக போயிட்டு நம்ம கங்காவை பார்க்குறாங்க. அக்கா ஒரு நிமிஷம்க்கா அப்படின்னோடனே, என்ன விஷயம், எதுக்கு இங்கே வந்திருக்க, நீ வந்து ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதை சொல்லி காட்ட வந்திருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு 1,00,000 ரூபாய் எடுத்துகிட்டு கங்கா கிட்டே கொடுக்குறாங்க. கங்கா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. எதுக்காக இந்த காசு என்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னோடனே, இல்லைக்கா எப்படியும் வந்து நான் காசு கொடுக்கணும்ல, அதில் கொஞ்சம் காசுக்கா வச்சுக்கோ அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு புரியுதா, நீ எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்டே பேசிக்கோ, உன் காசு ஒன்றும் எனக்கு தேவையில்லை, என்ன பிச்சை போடுறியா நீ வந்து, நீ ஜெயிச்சு சொல்லி காட்ட பார்க்குறியா, ஏங்கா இப்படிலாம் பேசுகிற, நான்லாம் அப்படி நினைப்பேனா, ஆமாடி நீ நினைப்ப பார்த்தியா, எப்படிலாம் வந்து வேணுமே என்கிட்ட காசு கொடுத்து என்னை விருப்பத்தை பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு செமையாக வந்து காவேரி போட்டு திட்டுறாங்க. அக்கா நான் சொன்னால் புரிஞ்சுக்கோக்கா, நீ மாமாவை திட்டினதே ரொம்ப தப்பு, இதில் வேற வந்து இப்படி பண்ணுறியக்கா, அவரை திட்டுவேன், என்ன வேணாலும் பேசுவேன் புரியுதா, அது எங்களுக்குள்ள விஷயம், உன் விஷயத்தை வந்து பற்றி பேசு புரியுதா, சரிக்கா நான் சொல்கிறது கேளு, நான் உங்ககிட்ட காசு நிறைய கொடுக்கணும்ல, அதுக்கு தான் இந்த காசை தரேன், கொஞ்சம் வச்சுக்கோ, நீங்கள் பாரு இந்த காசை வேணும்னே நீ இப்போ தர, ஏன்னா என்னை அவமானப்படுத்தணும்னு தர, நான் எல்லாம் முன்னாடி தோத்தேன்ல, அது சொல்லி காட்டுதானே வந்திருக்க, அப்போல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, விளையாட்டுட வெட்டி தொழில் சகஜம்க்கா, அதெல்லாம் நீ சொல்லாத புரியுதா, நீ ஜெயிச்சிட்டல அதான் இவ்வளோ பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்கா இப்படி புரிஞ்சுக்காமே நடந்துக்கிறேன், நான் சொல்கிறது கேளுக்கா, உங்ககிட்ட எதுவும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதா, காசு எடுத்து கொடுக்குறதா இருந்தால் வீட்டுக்கு எடுத்து போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது